மாற்றத்திற்கான ஊடகப் பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள். அரசு ஊழியர்களும் நீதித்துறையினரும் மக்கள் பிரதிநிதிகளும் தங்கள் பிள்ளைகளை முதலில் அரசு பள்ளிகளில் சேர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரப்பிரதேச மாநில தலைமைச் செயலாளருக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதை அப்படியே நாம் தமிழகத்திற்கு பொருத்தி பார்த்து இன்று விவாதிக்கலாம். இது சாத்தியமா? அரசு பள்ளிகளின் தரம் இனிமேலாவது உயர்த்தப்படுமா? மக்கள் கருதுவதென்ன? பங்கேற்போர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, சட்ட பஞ்சாயத்து இயக்க தலைவர் திரு சிவ இளங்கோ, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் திருமதி இரா தமிழ்ச்செல்வி, இவர்களோடு மதுரை அரங்கிலிருந்து அசோக் மற்றும் அனுஷா, கோவை அரங்கிலிருந்து ஆஷா மற்றும் கலையரசன், திருநெல்வேலி அரங்கிலிருந்து சுதா மற்றும் சுந்தரக்கணி. பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். திரு கஜேந்திர பாபு, அப்படியே தமிழகத்துக்கு பொருத்தி பாருங்க, நடைபெறுமா? சாத்தியமா? இது தமிழகத்துக்கு ஒன்றும் புதிய விஷயமாக நான் பார்க்கல. ஆட்சியாளர்களுக்கு அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழலைத்தான் அவர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்டார்கள். 1920 நீதி கட்சி ஆட்சியில் போடப்பட்ட சட்டத்திலிருந்து 24 போடப்பட்ட விதிகள்ல இருந்து தாய்மொழியில் மட்டுமே கல்வி, அரசு பள்ளிகளில் கல்வி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்துகளில் கட்டணமில்லா கல்வி என்பது தமிழ்நாட்டில் நடைமுறை சாத்தியமாக இருந்திருக்கு. சர்தார் பட்டேல் தலைமையில கல்வியை அடிப்படை உரிமை ஆக்க முடியாது, இந்தியாவிற்கு பொருளாதார நிலை அதற்கு இல்லை என்று சொல்லப்பட்ட போது தமிழ்நாட்டில் கர்ம வீரர் காமராஜர் 1950களில் அதே 10 ஆண்டில் கட்டணமில்லா கல்வியை அரசு கொடுக்கும் என்று அரசு பள்ளிகளை 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்தார். அந்த பள்ளிக்கூடத்துல அமைச்சருடைய வீட்டு பிள்ளைகள்ல இருந்து சாதாரண பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் ஒன்னாதான் படிச்சாங்க. சாத்தியம் இல்லை என்பது இல்லவே கிடையாது. இப்ப சமீபத்துல கூட நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக இருந்தவர் தன்னுடைய குழந்தையை கொண்டு போயிட்டு அரசு பள்ளியில தான் சேர்த்தார், கியூல நிறுத்தி தான் சேர்த்தார். யாருமே இங்க சேர்க்க முடியாதுன்னு சொல்லல. சில விதிவிலக்குகளை தான் நம்ம சொல்ல முடியுது. கட்டணமே கட்டுவதற்கு தயார்னு இருக்கிற நிலைமை தான் இப்ப இருக்குது. ஆக கட்டணம் ஒரு பொருட்டு அல்லன்னு தெரியுது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் தனியார் பள்ளிகளை நோக்கியே செல்றாங்க. நாங்க வேற ஏதோ ஒரே காரணம் கேந்திர வித்யாலயா என்பது அரசு பள்ளித்தான். எந்த அரசனுடைய உயர் அதிகாரியை நீங்க கேட்டீங்கன்னாலும் கேந்திர வித்யாலயால சீட் வேணுமா அல்லது பிரைவேட் ஸ்கூல்ல சீட் வேணும்னா கேந்திர வித்யாலயம் தான் கேட்பாங்க. காரணம் என்னன்னா ஒரே மாதிரியான கட்டமைப்பு வசதி எந்த கேந்திர வித்யாலயாக்குள்ள போனாலும் இருக்கு. அது மொழி ஆசிரியர் பணியிடத்திலிருந்து உடற்கல்வி ஆசிரியர் பணியிடத்திலிருந்து எல்லா பணியிடங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதனால். ஆனால் தமிழகத்தில் நாம் அப்படி வைக்கலையே. கார்ப்பரேஷன் ஸ்கூல்லயே சில ஸ்கூல்ஸ்ல ஸ்டார் ஸ்கூல்னு சொல்றோம். அரசு பள்ளிகளில் சில ஸ்கூல்ல தகுதி உயர்ந்த பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளாக சொல்றோம். சில ஸ்கூல்ல சாதாரண பள்ளியில் அரசே சொல்லுது. இந்த பேதம் இருப்பதுதான் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்திய தவிர அதை அரசு கட்டமைப்பை ஒரே மாதிரி ஆக்கி கற்றல் சூழலை ஒன்றாக கொடுக்கும் பட்சத்தில் இது தமிழகத்தில் சாத்தியம் என்பதுதான் உண்மை. சிவலங்கு, இது போன்ற உத்தரவுகளின் மூலமாக நடைமுறைப்படுத்துவது சாத்தியமா? உத்தரவு மட்டுமே போதாது, அரசாங்கம் அதை நோக்கி பயணிக்க வேண்டும். இப்ப அரசாங்கம் உரிய வகையில் செயல்படுத்தாதனாலதான் இன்னைக்கு நீதிமன்றம் உள்ளர பூந்து இந்த மாதிரியான தீர்ப்புகளை கொடுக்க வேண்டிய நீதிமன்றம் வர வேண்டியிருக்கு. ஆமா, எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றம் வர வேண்டிய ஒரு அரசினுடைய கொள்கை முடிவு. அரசு இதை தீர்மானித்து உண்மையிலேயே இது எப்படி நடைமுறைப்படுத்திருக்கணும். இப்ப அமெரிக்கால பொது பள்ளிகளில் தான் அதிகமாக மக்கள் விரும்பி 90% மக்கள் அங்கே மாணவர்கள் சென்று போய் சேர்க்கிறாங்க. அது பொது பள்ளிக்கு சேர்றதுக்கு நுழைவுத் தேர்வுகள்லாம் வைக்கிறாங்க. இங்கே ஏன் அது இந்த அரசு பள்ளியினுடைய தரத்தை ஏன் உயர்த்தவில்லை? இன்னைக்கு தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் தான் ஆசிரியர்கள் இன்னைக்கு தகுதி பெற்ற ஆசிரியர்கள் இன்னைக்கு இருக்கிறது அரசு பள்ளிகள்ல தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க ஏன் கொடுக்கவில்லை? அதுக்கான ஆய்வுகள் ஒவ்வொரு இதுக்கும் இலக்கு நிர்ணயிக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப சாராயம் விற்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. அப்ப இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்திட்டம் எப்படி வகுக்கணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல இலக்கு நிர்ணயிக்கவில்லை இவர்கள். இப்ப தனியார் பள்ளிகள்ல ஒரு இதுல மதிப்பீடுகள் எப்படின்னாக்கா 9ஆம் வகுப்பு பாடத்தை நடத்துவதில்லை, 10ஆம் வகுப்பு பாடத்தை தான் 9ஆம் வகுப்பு 10ஆகும், 11ஆம் வகுப்பு பாடம் நடத்துவதில்லை, 12ஆம் வகுப்பு நடத்துறாங்க. அவங்க கூட இப்ப அரசு பள்ளி மாணவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப இதை ஏன் கண்காணிக்க வேண்டிய அரசாங்கம் என்ன செய்கிறது? அரசு அலுவலர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்ப இதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் கண்காணிக்கலை, அதை தட்டி கேட்க வேண்டிய அரசும் தட்டி கேட்கவில்லை. அதனால் இன்னைக்கு இங்க கல்வி வியாபாரமாக ஆகிக்கொண்டு போயிட்டு இருக்கிறது. அப்ப நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு இப்ப தமிழ்நாட்டில் இது வந்திருந்தா தரத்தை உயர்த்தாமல் வெறுமனே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உங்க பிள்ளைகளை ஏன் சேர்க்கல அப்படின்னு கேட்கறது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா நீ பாக்குறீங்களா? ஆமா, இப்ப இவங்க செய்யலனாக்கா இப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப இவங்க தான் கேட்கற மாதிரி இருக்கும். யாரு இன்னைக்கு இங்க தமிழகத்துல பொறுத்தவரை அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுடைய குழந்தைய இன்னைக்கு அரசு பள்ளியில சேர்க்கலையே, ஏன்? இப்ப அவர்கள் மேல நம்பிக்கை இல்லையா?
இப்ப முதல் கட்டமா அந்த மாதிரி அவங்க குழந்தைகளே அங்க சேர்க்கலனாக்கா அங்க கல்வி தரம் எப்படி இருக்கும்? அப்ப வந்து இந்த அரசு அதிகாரி ஐயா சொல்லும் போது ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அரசு பள்ளியில கொண்டு தன்னுடைய குழந்தையை சேர்க்கும் போது அங்க வந்து கல்வி தரம் உயரும். இவரு அங்க பார்க்க போகும்போது பள்ளியின் தரம் எப்படி இருக்குது, ஆசிரியர்கள் தரம் எப்படி இருக்குது, அவர்கள் வகுப்பு எப்படி நடத்துகிறார்கள் என்று அப்ப கேள்விகள் வந்து அதிகமா கேட்பார்கள். அந்த எண்ணத்துல இப்ப வந்து அந்த உத்தரவு போட்டுக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நீதிமன்றம் உத்தரவு இட்டு இதை மாதிரி செய்யறதை விட அரசாங்கம் உண்மையிலேயே அக்கறை எடுத்து இதை செயல்படுத்தினால் மட்டுமே இது வந்து 100% இது வந்து வெற்றி பெறும். இல்லாட்டியும் வந்து இது வந்து ஒரு உத்தரவாக மட்டுமே இருக்கும். தமிழ்ச்செல்வியின் கருத்து என்ன? அதாவது இப்ப அரசு ஊழியர்களை வந்து பலியிடுறது அப்படின்றது சமீபத்திய ஃபேஷனா போச்சு. அரசு பள்ளிகளை உங்க பிள்ளைகளை சேருங்கன்னு சொல்றது உங்களை பலியிடுறதா பாக்குறீங்களா? இந்த விஷயத்தை நான் அப்படி பொருத்தி பார்க்கல. அரசு ஊழியர்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு நீதிமன்றம் சொல்லுது இல்லையா? எல்லாருமே அரசு பள்ளிகளில் தான் படிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். கல்வியை வந்து தனியார் மயமாக்காதீர்கள் அப்படின்னு குரல் கொடுக்கிறோம். தனியார் பள்ளிகளை உருவாக்குனது யாரு? அனுமதிச்சது யாரு? 4 கிலோமீட்டருக்குள்ளேயே அடுத்தடுத்து பள்ளிக்கூடங்களுக்கு இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அதை ஏன் வியாபாரமாக்குகிறது? நான் பேசிக்கா ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல அப்படி இருந்துமே ஏறத்தாழ ஒரு 90% பள்ளிகள் தனியார் அரசு பள்ளிகளாக இருக்குமா? மீதமுள்ள அந்த 10% தனியார் பள்ளிகளை நிரப்புவது எல்லாமே இந்த அரசு ஊழியர்களின் பிள்ளைகளாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறாங்களே, அது ஏன்? இல்ல அப்படி ஒரு சர்வே இருக்கா உங்க கிட்ட? அப்படி ஒரு சர்வே இருந்தா சொல்லுங்க. இல்ல பெரும்பகுதி, அதாவது வந்து அவர் கேக்குற கேள்வி என்னன்னா, நான் காரணமா தான் கேக்குறேன். அரசு ஊழியர்களுடைய குழந்தைகள் தனியார் பள்ளிகளிலே படிக்கிறாங்கன்னா அரசு ஊழியர்கள் யாரு? நீங்க யார டார்கெட் பண்றீங்க? இதுக்கு யாருமே நம்ம சிவலங்கோ சார் வந்து எப்பவுமே அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அலுவலர்கள் என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க. அரசு ஊழியர்கள், நீதித்துறையை சார்ந்தவர்களும் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடமிருந்து ஊதியம் ஒண்ணு வாங்குறாங்களே, ஒரு 5 ஆண்டுகள்னா கூட பரவாயில்ல, அவர்களையும் சேர்த்துதான் அவர் சொல்லியிருக்கிறார் இவங்க எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு. அப்படி சேர்க்கறது இல்ல. நீங்க புள்ளி உரம் இருக்கான்னு இது வந்து என்ன சொல்றது, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அப்படி கிடையாது. நீங்க இன்றைக்கு அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை என்ன தமிழ்நாட்டுல? நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க. அரசு ஊழியர்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து 10 லட்சத்துல 3 லட்சம் பணியிடங்கள் காலியா இருக்கு. 7 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள். 2 குழந்தைகளுக்கு மேல் வைத்துக் கொள்வதற்கு அரசு ஊழியர்களுக்கு அனுமதி கிடையாது. ஒரு பிச்சைக்காரன் கூட 10 குழந்தை பெத்துக்கலாம். ஒரு அரசு ஊழியர் 2 குழந்தைகளுக்கு மேல வச்சுக்க முடியாது. அப்ப இந்த குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்க, ஏது படிக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. இன்னொன்று, இதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் நிறைய நம்ம நாட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் குழந்தைகளை எங்க படிக்க வைக்கிறாங்க? தொழிலதிபர்கள், பெரிய வர்த்தகர்கள், இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றத்துக்காக உழைக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய பல என்ஜிஓ அமைப்பை சேர்ந்தவர்கள். இவங்க குழந்தைங்கள்லாம் எங்க படிச்சுக்கிட்டு இருக்கு? இவங்கெல்லாம் முதல்ல சேர்ப்பாங்களா? நான் சிவலங்கோ சாரியே கேட்கிறேன். இதுல பிரச்சனை என்னன்னா, அரசு தான் பள்ளிகளை நடத்தணும், அரசு தான் கல்விக்கு முழுமையாக பொறுப்பேற்கணும். முதற்கட்டமா நீங்க ஏற்கனவே நாங்க அரசு பள்ளிகளை தானே சேர்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அரசு பள்ளிகள்ல அரசு ஊழியர்களுடைய குழந்தைகள் கணிசமா படிக்கிறாங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. நான் கேட்கிறேன், ஒரு அலுவலக உதவியாளர் அவருடைய சம்பளம் என்ன? ஒரு துப்புரவு பணியாளர் அவருடைய சம்பளம் என்ன? ஒரு இரவு நேர வாட்ச்மேன், இவங்களுடைய குழந்தைகள்லாம் எங்க படிப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் குரூப் சி, டி இந்த பிரிவுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சம்பளம் வாங்குறவங்க. நீங்க வந்து அரசு ஊழியர்கள்னாலே ஏதோ ரொம்ப லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற மாதிரி நினைக்கிறீங்க. ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர்களை விட அதிகமா வாங்குறாங்களா இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ரொம்ப கொஞ்சமா கொடுத்து நீங்க சம்பளத்தை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தனியார் பள்ளி நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க சிறைச்சாலைக்கு அனுப்பணும். அவ்வளவு மோசமாக சம்பளம் நடத்தக்கூடியவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பணும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல ஒன்னும் மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா பல விதிமீறல்கள் நடக்குது. அட்மிஷன்ல இருந்து ஃபீஸ் வசூல் பண்றதுல இருந்து விதிமீறல்கள் நடக்குது. அதெல்லாம் நாமே தான் சொல்றோம். அதாவது ஆர்டி அட்மிஷன்ல கூட அரசுக்கு கொடுக்க வேண்டிய தகவல்களை சரியா கொடுக்கலன்னா நீங்க 420 ல இருந்து 415 ல இருந்து 418 ல இருந்து ஐபிசி செக்ஷன்ல உங்களை புக் பண்ணுங்க நாமே சொல்றோம். அதனால யாரை இப்ப நானே தனியார் பள்ளி நடத்துறேன்னா, நான் விதி மீறலன்னா, அந்த குற்றத்துக்கு உட்பட்டிருந்தால் நானும் கூட சிறைச்சாலைக்கு போக வேண்டியவன் தான். அதுல வந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனா இங்க கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இது ஒரு சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர். சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டருக்கு அப்புறம் டிவிஷன் பெஞ்ச் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஒரு ஆர்டர் அப்படி ஏத்துக்கிட்டு செயல்பட்டு போறாங்களான்றதுலாம் ஒரு கேள்விக்குறி. ஆனால் உன்னிகிருஷ்ணன் வழக்குக்கு பிறகு இந்தியாவில் வந்த ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக நாம் இதை பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இது தேவையே இல்லை என்பது போல அரசு ஊழியர்களை கொண்டு வரீங்கன்றதுதான் பிரச்சனை. நான் கேள்வி கேட்கிறேன். இந்திய நீதித்துறை சார் கொஞ்சம் டைம் கொடுங்க. அரசு ஊழியர்கள் வாங்கக்கூடிய
பென்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொண்டு நீங்க தனியார் கிட்ட கொடுக்குறீங்க. அரசு ஊழியர்களுக்கு இன்சூரன்ஸ் அரசு கிட்ட இருந்ததை கொண்டு போய் தனியார் கிட்ட கொடுக்குறீங்க. இன்றைக்கு அரசு துறைகள்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மருத்துவத்துறை உள்ளிட்டு தனியார் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. பொதுத்துறைகள் லாபம் ஈட்டிக் கொண்டிருந்தாலும் தனியாரிடம் விற்கிறீர்கள். எல்ஐசி இன்றைக்கு இந்திய அரசுக்கு லட்ச கோடி கணக்கில் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல எப்படியாவது அந்நியனை கொண்டு வந்து நுழைப்பேன் நீங்க இது பண்றீங்க. அப்ப இதையெல்லாம் எதிர்த்து போராடி கொண்டு அந்த பணிகளை கடுமையான போட்டிக்கு நடுவே செய்யறோம். ஐடிஐன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க சொல்ற விளக்கம்லாம் சரிதான். இல்ல அதுல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறவங்களாவது கவர்மெண்ட்ல உள்ள ஸ்கூல்ல நீங்க சேருங்க முதல்ல அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு உரிமை மீறலா கூட நீங்க எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. கண்டிப்பா உரிமை மீறல், பதில்களும் கிடைக்கலாம், இது வந்து ஒரு உரிமை மீறல், இது கண்டிப்பான ஒரு உரிமை மீறல். அப்படி திணிக்க கூடாது அரசு ஊழியர்கள் மேல. நாங்க பேசலாம். கோவை அரங்கிலிருந்து கலையரசன், உங்க வாதத்தை முதல்ல வைங்க. ஐயா வணக்கம். இப்ப என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்க அதாவது காமராஜர் காலத்துல கல்வித்துறை அரசு கிட்ட இருந்தது, சாராயம் தனியார் துணை கிட்ட இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சாராயத்தை அரசாங்கம் எடுத்துக்கிச்சு, கல்வித்துறையை தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. என்னுடைய அடிப்படை குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்க பள்ளியில குழந்தைகளை சேர்க்க வேண்டிய கடமை அரசு கிட்ட தான் இருக்கு. அரசுடைய திட்டங்கள் தான் இங்க தவறா இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா 1983க்கு அப்புறம் தமிழ் வழி கல்வியில படித்த மாணவர்கள் விஞ்ஞானிகளா இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. எடுத்துக்காட்டா அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, அவரு அரசு வழியில படிச்சவர் தான், அரசாங்க பள்ளியில படிச்சவர் தான், தமிழ் வழியில படிச்சவர் தான். அவர் இன்னைக்கு ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு மாமேதையாக, மாபெரும் தலைவராக நம்ம அறியப்படுறோம். அவரை போன்று இன்னைக்கு ஏதாவது ஒரு மாணவனை நம்மளால சுட்டி காட்ட முடியும்னா இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் இப்ப மேடம் கூட சொன்னாங்க, எங்க குழந்தைகளை ஏன் நீங்க பலியிடுறீங்க அப்படிங்க. இதே வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த துறையில இருந்துகிட்டு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எல்லா சலுகைகளையும் இவங்க அனுபவிச்சுக்கிட்டு இவங்களுடைய குழந்தைய ஒரு முன்னுதாரணமா, நீங்க அதுக்கு முன்னுதாரணமா இருங்கன்னு இந்த நீதிமன்றம் இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்களே இல்ல இது பலியிடுற விஷயம், தனியார் பள்ளியில சேர்க்கறது தான் சரியான விஷயம், அரசு பள்ளியில சேர்த்தோம்னா மாணவர்களை பலியிடுற விஷயம் சொல்றீங்க. ரெண்டாவது, ஏன் மாணவர்களை பெற்றோர்களும் சரி, அரசு துறையில இருக்கிறவங்க சரி, அரசியல்வாதிகளும் சரி, ஏன் தனியார் பள்ளியில தான் சேர்க்கிறாங்க, அரசு பள்ளியில சேர்க்கறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அரசு அந்த நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு தனியார் பள்ளியில பாத்தீங்கன்னா 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க, ஒரு பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஆனா அரசு துறை பள்ளியில இருக்கக்கூடிய 3 வகுப்புகளுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அதாவது ஒரு 180 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், 5 பாடத்துக்கு ஒரு ஆசிரியர். இந்த நிலையில போட்டி கல்வித்துறையா தான் இருக்கு. இதை மேம்படுத்த வேண்டிய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களை சிந்திக்க விடாம. ஏன்னா பதில் கேட்கலாம். ஒரே ஒரு நொடி. சிவழங்கோ, உள்ளது உள்ளபடி சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்கன்னு அவங்களை பாராட்டிடலாம். எங்களை ஏன் பள்ளியிட பாக்குறீங்க, உள்ள நிலைமை அதுதான் சார், மறுப்பதற்கில்லை. அதே நேரம் இப்படி ஒரு திணிக்கிறது, ஒரு அரசு அலுவலர்களை மட்டும் உங்க பிள்ளைகளை மட்டும் சேருங்கன்னு சொல்றது கொஞ்சம் ஒரு உரிமை மீறலா இல்லையா? நீங்க உரிமை மீறல் எதுக்காக சொல்றாங்கன்னாக்கா, முதல்ல இவங்க அரசாங்கம் அந்த வேலையை சரியா செய்யாதனாலதான் நீதிமன்றம் இன்னைக்கு உள்ளர வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப நீங்க ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் அவர்களுடைய குழந்தையை அங்க கொண்ட சேர்க்கிறது பள்ளிகாடாக ஆக்கப்பட்டார்கள் அப்படி என்றால், அப்ப பொதுமக்களுடைய குழந்தைகள் என்ன ஆகிறது? நம்பிக்கை இல்லை அப்படின்னு தானே இதுல அர்த்தம். இவங்க என்ன சொல்றாங்க, அரசு பள்ளி ஆசிரியர் ஊழியர்களுடைய குழந்தைகளை அதுல பள்ளிகாடா ஆக்குறாங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, குழந்தைகள் என்ன நினைச்சிருக்கீங்க? அப்ப அங்க உரிய தரம் இல்லை. என்ன எதுக்காக அந்த உயர்நீதிமன்றம் சொன்னுச்சுன்னா, அதிகபட்சம் நீங்க வருத்தம் தரக்கூடிய விஷயம் தான்னாலும் அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல உரிமைகளை இவங்களுக்கு வேற வழி இல்ல, அவங்க சொல்லலாம். கேட்பீங்க, நீங்க எல்லா விவரங்களும் தெரியுது. நீங்க போய் உரிமைகளை இவங்க கேட்பாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர் சேர்க்கிறாரு, அடுத்தது ஒரு டிஆர்ஓ இருக்கிறாரு, எஸ்பி குழந்தைங்களுக்கு போனாக்கா அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மத்த ஆசிரியர் போய் கேள்வி கேட்பாரு. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய யாரு அந்த மாதிரி ஆட்கள் இல்ல. சிவலங்கோ கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள போய் வேலை பார்த்தது இல்ல, ஒரு அரசு ஊழியர் போய் கேட்கிற நிலையில இல்ல. இந்த நீதிமன்றம் எதையெல்லாம் பார்க்க தவறியது, அதாவது குடியரசுத் தலைவரிலிருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் எல்லாருடைய குழந்தையும் அரசு பள்ளியில போய் சேர்க்கணும்னு கொடுத்த இந்த தீர்ப்புல இந்த நீதிமன்றம் எதை பார்க்க தவறியது என்பதைதான் நம்ம பார்க்கணும். இந்த நீதிமன்றம் பார்க்க தவறியது எதுன்னா, அருகமை பள்ளியை அறிவியுங்கள் என்று அரசுக்கு உத்தரவிடல. பொதுப்பள்ளி முறைமையை கொத்தாரி கமிஷனே பரிந்துரைத்ததே, பொதுப்பள்ளி முறையை கொத்தாரி கமிஷன் பரிந்துரைப்படி இத்தனை ஆண்டு காலமாக ஏன் செயல்படுத்தாமல் இருக்கிறீர்கள் என்பதை பற்றி கேட்கல. ஆர்டிகல் 45 மோகினி ஜெயின் உன்னிகிருஷ்ணனை தொடர்ந்து
டிஎம்ஏ பாய் கேஸ்ல கூட உச்சநீதிமன்றம் 45ல தடையிடல. அப்படின்னா 1993லே 45 வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஆயிடுச்சு. அப்ப 1993ல இருந்து இன்னி வரைக்கும் கட்டணமில்லா கல்வியை கொடுப்போம் என்பதற்கு பதிலாக பல அடுக்கு கல்வி முறையை வைத்திருக்கிறீர்களே. பல அடுக்கு கல்வி முறையில் வைத்திருந்தால் எந்த பள்ளியில் என் மாணவனை சேர்ப்பேன், என் குழந்தையை சேர்ப்பேன் என்ற கேள்வியை நீங்கள் ஏன் உருவாக்குகிறீர்கள் என்று இந்த நீதிமன்றம் கேட்டிருக்கணும். அப்ப இந்த நீதிமன்றம் கேட்க தவறியதெல்லாம் என்ன? இந்த அரசிடம் என் மகனை கொண்டு போய் சேர்த்தால் நான் என்ன எதிர்பார்ப்பேன் என்றுதான் இந்த விவாதம் போக வேண்டுமே தவிர இந்த விவாதத்துல யாரும் யாரையும் நாம குற்றவாளி ஆக்கல. ஆனால் அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை ஒளிந்திருப்பதாக இவர் பேசினதுக்கு அப்புறம் தெரியுது. போராடுகிறாங்க, உங்களை போன்ற ஒரு சிலர் போராடுறீங்க, ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் சேர்ந்து போராடினால் அது மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்கும். எங்கள் பிள்ளைகள் இந்த பள்ளியில படிக்கிறாங்கன்னு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனை லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்களோ அத்தனை லட்சம் பேர் இந்த போராட்டத்திற்கு தங்கள் பிள்ளைகளுக்காக சுயநலத்திற்காவது சர்வ நிச்சயமாக வருவாங்க. மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அதற்காகவாவது இது பயனுள்ளமா இல்லையா? இதை விரிவா நீங்க சொல்லுங்க. நீங்க டைம் கொடுங்க. அதாவது தனியார் பள்ளிக்கூடத்துல வந்து எல்லாருமே போய் சேர்க்கறாங்க அப்படின்னு சொல்றதை விட இப்ப வந்து அரசு ஊழியர்கள் வந்து ஏன் அங்க கொண்டு சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்களே, இவங்க அத முதல்ல தரமான பள்ளிக்கூடமா வச்சு எல்லா சுத்தம் சுகாதாரம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அரசு ஊழியர்கள் என்ன ஹோல் தமிழ்நாட்டு மக்களே வந்து அங்க கொண்டு சேர்ப்பாங்க. ஆனா இத வந்து அவங்க முதல்ல கடைபிடிப்பாங்களா? அதோட இன்னொரு ஒரு முக்கியமான காரணம், ஒவ்வொரு பெத்தவங்களுக்கும் தான் பிள்ளைய என்ன ஆக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை சுதந்திரம். இதுல வந்து அரசாங்கம் தலையிடக்கூடாது. நியாயம் தானே சிவலிங்கம்? உரிமையிலே அதாவது நீதிமன்றம் வந்து நான் தான் ஏற்கனவே பேசும்போது சொன்னேன், அரசாங்கம் இது உரிய வகையில அடிப்படை வசதிகளை செய்ய தவறியதன் விளைவாக இன்னைக்கு நீதிமன்றம் உள்ள வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால முதல் குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்தின் மீது தான் நான் சொல்றது. ஆனா அவர்கள் தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்த்தால் எவ்வளவு பணத்தை செலுத்துறாங்களோ அதே அளவுக்கு அரசு கருவூலத்தில் அவங்க செலுத்தும்படி உத்தரவிடலாம். அத்துடன் அவர்களுக்கு வழங்கப்படும் மற்ற சலுகைகளையும் ரத்து செய்யலாம். அதாவதுங்க, நீதிமன்றம் வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா ஒரு மேலோட்டமாக ஒரு மிகப்பெரிய சிக்கலை பார்த்திருக்கு அப்படின்றத நாம வந்து பார்க்கணும். அந்த தீர்ப்பே எதற்கான தீர்ப்புன்னா அரசாங்கத்தினுடைய பல குளறுபடியான உத்தரவு பேர்ல 2013 இருந்து 2015 வரைக்கும் அரசு ஊழியர்களை நியமிப்பதில், ஆசிரியர்களை நியமிப்பதில் வந்த சிக்கல்ல தான் அந்த கேஸே வருது. அப்போ இந்த சிக்கல்கள்லாம் இல்லாமல் பள்ளியை நடத்துங்கன்னு இல்ல அரசாங்கத்திற்கு முதல்ல உத்தரவிட்டிருக்கணும். இதை எப்படி நாம வந்து ஒரு பாசிட்டிவான தீர்ப்பா நம்ம பார்க்கிறோம்னா, சாதாரணமாக இதையெல்லாம் கொள்கை முடிவு என்று நீதிமன்றங்கள் தலையிடாமல் தப்பித்துக் கொண்டிருந்தன. கொள்கை முடிவில் தலையிட முடியும் என்கின்ற அளவில் இந்த தீர்ப்பு, அப்படித்தான் நம்ம இதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும். இதுல வந்து இது அரசு ஊழியர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றக்கூடிய ஏற்பாடாக இது இருக்கக்கூடாது. இதுல வந்து நாம பொதுவாக அந்த நெல்லையிலிருந்து பேசின அந்த நண்பர் சொன்னதை போலத்தான் அரசு தன்னுடைய பள்ளிகளுடைய கட்டமைப்பை நம்ம என்ன கேட்கிறோம்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல மொழி ஆசிரியர் பணியிடத்தை கேட்கிறோம். தமிழ் மொழி ஆசிரியர் பணியிடம், ஆங்கில மொழி ஆசிரியர் பணியிடம் கேட்கிறோம். ஆனா அரசு என்ன சொல்லுது, நான் வந்து பென்சில்ல இருந்து லேப்டாப் வரைக்கும் ஃப்ரீயா தானே கொடுக்கிறேன். நீங்க பென்சில்ல இருந்து லேப்டாப் வரைக்கும் ஃப்ரீயா கொடுத்து என்ன பிரயோஜனம்? போனடிக்ஸை சொல்லி கொடுக்கிறதுக்கு, ஒலி உச்சரிப்பை சொல்லி கொடுப்பதற்கு மொழியை முறைப்படி படித்த மொழி ஆசிரியர் பணியிடம் கொடுக்கலையே என்ற கேள்வி எழுப்பினால் இவர்கள் என்ன செய்யறாங்க, நான் இங்கிலீஷ் மீடியத்துல கிளாஸ் நடத்துறோம் சொல்றாங்க. சரி, இங்கிலீஷ் டீச்சரே இல்லாத போது இங்கிலீஷ் மீடியத்துல நீங்க எப்படி கிளாஸ் எடுத்துவீங்க? ஆக இந்த சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதி ஒதுக்குவதிலிருந்து ஒட்டுமொத்தமான ஒரு மாநிலத்திற்கான கல்வி கொள்கையை உருவாக்குவதிலிருந்து அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதிலிருந்து, அப்போ அரசு ஊழியர் இப்ப டிஃபென்ஸுக்கு போக வேண்டியதில்லை. நான் வந்து என் குழந்தை என்ன செய்யறது, என்ன மாத்திரம் அதுக்கு பதிலாக இதையெல்லாம் செய்யுங்க என்ற ஒரு கோரிக்கை ஒட்டுமொத்த சமூகத்துல, அந்த நெல்லையிலிருந்து வந்த கேள்வி அப்படித்தான். இந்த ஒட்டுமொத்த சமூகமே அரசு பள்ளியை தான் கேட்கிறது. அரசு தன் பள்ளியை ஏன் வலுவிறக்க செய்கிறது? தமிழகத்துல சரி, ஒட்டுமொத்த மக்களும் கிளர்ந்து எழுந்து கல்விக்காக போராடினாங்களா? இல்ல. அரசு ஊழியர்களாவது பெரிய அளவில் போராடுறாங்களா? உங்களுக்கு திருப்தியா இருக்கான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்வீங்க. ஆக முதற்கட்டமாக கேட்க வேண்டிய அரசே, இதெல்லாம் நம்ம சொல்லியா செய்யணும் ஒரு அரசாங்கம், மக்கள் நல்ல அரசாங்கம் செய்யல. செய்யாத அரசை எப்படி செய்ய வைப்பது என்பதற்கு ஒரு நல்ல ஒரு தரமான உத்தரவாக இதையே நீங்க பார்க்க மாட்டீங்க. அதுதான் நான் சொல்றேன், அது குவாலிட்டேட்டிவா தான் நான் பார்க்க சொல்றேன். அதாவது அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அலகாபாத் நீதிமன்றத்துக்கு மட்டும் பொருந்தாது, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும், மத்திய அரசாங்கத்திற்கும் அது பொருந்தும். அதுல ஒரு மேல் தீர்ப்பு வர்ற வரைக்கும் அந்த தீர்ப்பு, ஒரு ஹைகோர்ட் தீர்ப்புன்றது இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு அது ஒரு முன்னுதாரணமாக அமையக்கூடியது, எந்த மாநிலத்துக்கும் அது பொருந்தக்கூடிய. அப்படி பாசிட்டிவா எடுத்து நீங்க அதை நடைமுறைப்படுத்த உங்களுக்கு சம்மதமா? இல்ல சார், இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு.
இப்ப இப்படி ஒரு தீர்ப்புக்கான தேவையே இருக்கான்னு தான் நான் பாக்குறேன். அது ஒரு பாசிட்டிவான அம்சம். எல்லோருமே அரசு பள்ளிகள், நாங்கெல்லாம் அரசு பள்ளியில தான் படிச்சு வந்தோம். ஒரு கடந்த அப்படின்னு கேட்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல ஒரு நான்லாம் எல்லாருமே நான் படிச்சது BABL படிச்சிருக்கேன். எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ்ல தான் படிச்சு வந்திருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்திருக்கேன். யூனிவர்சிட்டி டாப்பரா வந்திருக்கேன். அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. அரசு பள்ளிகளை வந்து குறை சொல்ல முடியாது. பிரச்சனை என்னன்னா இதுல ஒரு நீதிமன்றம் ஏன் தலையிடுகிறது? அந்த கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை குறையவும் பல்வேறு விதமான கட்டமைப்புகள் பிரச்சனை. அப்ப இந்த ஒரு நீதிமன்றம், அலகாபாத் நீதிமன்றம் மட்டுமல்ல, எல்லோருமே இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பள்ளினா அது எப்படி இருக்கணுமோ அது அப்படி இருக்கணும். அப்படி இருப்பதற்கு நீதிமன்றம் கண்டிப்பாக தலையிடணும். இதற்காக வந்து ஏற்கனவே பல ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கன. சார் சொல்லக்கூடிய கோத்தாரி கமிஷனை நடைமுறைப்படுத்த சொல்லி ஆசிரியர்கள் தான் போராடுகிறார்கள். கூட சேர்ந்து அரசு ஊழியர்கள் போராடுறோம். நம்ம தொடர் சிவலங்கம் சொல்றது மாதிரி ஏதோ இது மாதிரிலாம் கேட்கும் பொழுது சொல்றதுக்காக கோரிக்கையை கடைசியா வச்சுப்பாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. எங்களுடைய போராட்டங்களுடைய வரலாறை ஓப்பனா எங்கேயும் சமர்ப்பிக்க நாங்க தயாரா இருக்கோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அந்த கோரிக்கைகள்ல எத்தனை கோரிக்கைகள் நிதி சார்ந்தது, எத்தனை கோரிக்கைகள் அடிப்படை கட்டமைப்பு வசதி சார்ந்தது என்பதை எங்களால நிரூபிக்க முடியும். இன்னொன்று, இன்றைக்கு தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய தரம் என்னன்னு சொன்னா, ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி. இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க எப்படி அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தணும்னு சொன்னா, அந்த பஞ்சாயத்துகள்ல இருக்கக்கூடிய புரவலர்கள் யாராவது பெரிய மனுஷங்கிட்ட பணம் வாங்கி அந்த பள்ளிகளை நடத்தணும். புளிய மரத்திலிருந்து விழக்கூடிய புளியம்பழத்தை பொறுக்கி விற்று அந்த பள்ளிகளை நடத்த வேண்டும். நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க, நான் வந்து ஒரு தமிழ்நாட்டுல அல்ல எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போராடி காமராஜரை போல மடிப்பிச்சை மாதிரி ஏந்தி பண்றவங்க இன்னைக்கு இருக்காங்க. இப்படி பண்ணக்கூடாது. புதுக்கோட்டை கருப்பையா என்ற ஒரு தலைமை ஆசிரியர் அதெல்லாம் செய்யலாம். யார் செய்வாங்க? ஆசிரியர் செய்யணும்னா எப்படி பாடம் கத்து கொடுப்பாங்க? அப்ப அந்த அரசுக்கு வருவாய் இல்லையா? இந்த அரசுக்கு வருவாய் இல்லையா? இதையெல்லாம் போராடி மாற்றியது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அந்த கிராமத்து மக்களும் எல்லாரும் சேர்ந்துதான். இதை வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா, பள்ளி என்பது அறிவை விருத்தி செய்யக்கூடிய இடமா அல்லது தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக குழந்தைகள் எதை கற்றுக்கொண்டு வெளியே வந்தால் வாழ முடியும் என்கின்ற ஒரு உலைக்களமா என்பது இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இங்க வந்து வயிற்று பிழைப்புக்காக எதிர்காலத்துல கூலி அடிமைகளை வந்து உருவாக்கக்கூடிய இடமாக பள்ளிகளும் கல்லூரிகளும் இருப்பதால் தான் தனியார் அங்க கொளிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இதே நீதிபதிகள் இதை யோசனை பண்ணி தனியார் பள்ளிகளில் என்ன நடக்குதோ அதே மாதிரி அரசு பள்ளிகளை நீங்க நடத்தணும். தனியார் பள்ளிக்கு நீங்க கூடுதலாக மானியம் கூட கொடுங்க. அவங்க கூடுதலாக வசதிகள் பண்றாங்கன்னா, நான் வந்து தனியார் பள்ளியில் என்ன நடக்குதோ தயவு செய்து அரசு பள்ளியில் நடத்தக்கூடாதுன்னு சொல்றேன். இன்றைக்கு கோயம்புத்தூர்ல தனியார் பள்ளியில ஒரு பையனை தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் தற்கொலை பண்ணுவதற்கு என்ன காரணம்? அது ஒரு மிகப்பெரிய தனியார் பள்ளிகள்ல மிஸ் எஜுகேஷன், கல்வியல் செயல்பாடே கிடையாது. அதுல யார் கலெக்டர் வீட்டுல புள்ள படிக்குதா, அரசு ஊழியர் வீட்டு பிள்ளை எந்த பிள்ளை படிச்சாலும் சரி, அந்த பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குதுன்ற புரிதலே இல்லாம தான் அந்த தனியார் பள்ளியில கொண்டு போய் நம்ம பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து போனவங்க அதிகமா MBBS சீட் கிடைக்குது, பெரிய பெரிய ஆமாங்க, MBBS சீட் கிடைச்சு ஃபர்ஸ்ட் இயர் அனாட்டமி பேப்பர்ல ஃபெயில் ஆகறாங்கன்றதுதான் உண்மை. அதிகமான மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள், இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் MBBSல சேர்றது உண்மை. ஃபர்ஸ்ட் இயர்ல அனாட்டமி பேப்பர்ல ஃபெயில் ஆறது அவங்க தான். ஏன் ஃபெயில் ஆனாங்க? எதையுமே புரிந்து கொள்ள, உடற்கூறியல் என்று சொல்லப்பட்ட அனாட்டமிய முறைப்படி +1ல படிக்காத காரணத்தால் அப்படியே மனப்பாடம் செய்து அந்த 200க்கு 200 மதிப்பெண் வாங்கினதுனால உடற்கூறியல் MBBSல ஃபர்ஸ்ட் இயர் வரும் பொழுது அவர்களால் எழுத முடியல. அதே நிலைமை தான் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுதுறார். எனவே தவறான கல்வி முறை தனியார் பள்ளியில் செயல்படுகிறது. தனியார் பள்ளி போல் அரசு பள்ளி இயங்கக்கூடாது. அரசு பள்ளியில் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் கற்றல் செயல்பாடு இருக்கு. ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா தனியார் பள்ளிகள் நான் சொன்ன மாதிரி கூலி அடிமைகளை உருவாக்குவதற்கான அடிப்படை பணியை செய்யறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அங்க போனா குழந்தைக்கு வந்து கொஞ்சம் நல்லா கத்துக் கொடுப்பாங்க, எதையோ கத்துக்கிறாங்கன்ற ஒரு ஆர்வத்துல இருக்காங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த தனியார் பள்ளிகள்லாம் யாரு? காமராஜர் காலத்துல தனியார் பள்ளி நடத்த முன் வந்தாங்களா? எப்படி வந்து இவர்கள் ஒரு பள்ளி நடத்துற அளவுக்கு இவங்க செல்வந்தர்களாக எப்படி ஆனார்கள்? பள்ளி நடத்தலாம், நடத்தினால் செல்வந்தராகலாம் என்பதற்காக வந்தார்கள். பள்ளி நடத்தலாம், சமூக நோக்கோடு நடத்தலாம். நம்ம பாக்குறோம் கிராம பகுதியில ஃப்ரீயா வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கறாங்க. அனுமதித்த அந்த அரசியல்வாதிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் சேர்த்து வேட்டு வைக்கிற உத்தரவாதம் இது. அரசியல்வாதிகள் பிள்ளைகளை சேர்க்கணும்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். மக்கள் அவங்களும் இருக்காங்க. ஆனா இதுல அரசு ஊழியர்களை கொண்டு நீங்க சேர்க்க கூடாது.
அரசியல்வாதிகள் தான் இந்த மாதிரியான தனியார் பள்ளிகளை உருவாக்குவது செய்வது எல்லாத்துக்கும் நான் கேக்குறேன், எந்த திட்டமிடுதலிலாவது அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ பங்கேற்கிறாங்களா சார்? மீண்டும் மீண்டும் உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க அரசு ஊழியர்களை, உங்கள் அரசு அலுவலர்களை, அரசு ஊழியர்களை நீங்க மத்தவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே. ஆசிரியர்களும் அரசு ஊழியர்கள் தானே, அவங்க நீங்களே ஏன் மதிக்க மாட்டீங்க? நாங்க வந்து மதிக்காம இல்ல, அரசு பள்ளிகளை நன்றாக நடத்த வேண்டும் என்று அங்க எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லனாலும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கும் பள்ளிகள்ல நல்லா ஜெயிச்சு வெளியில வரக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க. நாம என்ன கேக்குறோம் சொன்னாக்கா, ஒரு அரசு பள்ளிகளில் அந்த நம்பிக்கை இருக்குன்னா இதை வெளிப்படையா வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு போயிடலாமே ஒரே வரியில. சார் இதை எப்படி வரவேற்க முடியும்? நாம இதை எப்படி வரவேற்க முடியும்? நீங்க வந்து தனியார் பள்ளியில சேர்த்திருந்தீங்கன்னா போய் கட்டணத்தை அபராதத்தை கட்டுங்க அப்படின்னா அரசு வேலைக்கு வந்ததுக்கான தண்டனையா அது? அதுதாங்க இந்த பிரச்சனை. நம்ம அபராதத்தை கட்ட சொன்னா அது என்ன சார்? அது எதுக்கு சார் அபராதம்? தவறு செய்தால் அபராதம். சார் இருங்க சார், தவறு செய்தால் அபராதம். தனியார் பள்ளியை நடத்த சொன்னவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, அதுல போய் சேர்த்தவங்களுக்கு வந்து அபராதம் கட்டணுமா? அதுவும் அரசு ஊழியர் மட்டும் இல்லங்க. இத எப்படி என்ன புரிஞ்சுக்கணும்? சார் நியாயம்? ஏன் அதுல லாபத்துல பங்கு நினைச்சுக்க வேண்டியதானே? உங்க பிள்ளை நல்ல வளமான வாழ்க்கை வாழ போகுது நீங்க நினைக்கிறீங்களா? அது லாபம் தானே. அந்த லாபத்துல ஒரு பங்கு கொடுங்க. அரசு பள்ளியில் இருக்க அந்த ஏழை குழந்தைகளுக்கு அது போகட்டுமே. ஏன் தண்டனை நினைக்கிறீங்க? இருக்க கூடாது என்று நாம சொல்றோம். அதுல கொண்டு சேர்க்கிறாங்கன்னா அது காலத்துடைய கட்டளை. ஒரு அரசு ஊழியர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மாறுதல்கள் வரும். மாறுதல் வரும்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? போற இடத்துல உடனே அரசு பள்ளியில எல்லாம் அட்மிஷன் கிடைச்சிடுமா? அப்ப என்ன பண்றோம்? குழந்தைகளை நீங்க இன்றைக்கு நான் அதுதான் திருப்பி சொல்றேன், தனியார் பள்ளியில் ஈஸியா கிடைச்சிடுமா? அரசு பள்ளியில தான் அட்மிஷன் கிடைக்கும். அதான் நான் சொல்றேன், இந்த பிரச்சனையை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டாம். அது வந்து அரசு ஊழியராகட்டும், அமைச்சராகட்டும், யாராகட்டும் அவங்களை தனிமைப்படுத்தி பார்க்க வேண்டாம் நான் சொல்றேன். நான் வந்து ஒரு அரசு ஊழியருங்க. நான் அரசு ஊழியரா இருந்து நான் என் பிள்ளையை கொண்டு போயிட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைத்தால் என்னுடைய மாமியார் என்ன சொல்றாங்க? நான் ஒரு சமூகத்தில் தான் இருக்கிறேன். புரிதல் அவசியம். ஒரு மாபெரும் ஊழியர் சங்கத்தின் தலைவி அப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா மற்றவர்களுக்கும் இந்த புரிதல் தேவைப்படுற நிலைமை நீங்க உணர்ந்திருப்பீங்க. நீங்க நான் என்ன தெரியுமா சொல்றேன்னா, தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடாது என்று போராடக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவங்க தான் நாங்க, அரசு ஊழியர் சங்கம். ஆனால் ஒரு விஷயத்தை அமல்படுத்தும் பொழுது அதை பரவலாக்கி சகல பகுதி மக்களுக்கும் கொண்டு செல்வதுதான் ஒரு நியாயமான விஷயம். பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதுல ஏதோ சில பேரிடம் சார் முன் வருவோம் செஞ்சுட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன், யாருமே பதில் சொல்லல. அடித்தட்டில வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரே ஒரு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாருமே இன்னைக்கும் நீங்க ஒரு சர்வே எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா ரேஷன் கடை கார்டை வச்சு ரேஷன்ல பொருள் வாங்குறாங்க. கொண்டு போய் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி நம்முடைய அரசு பள்ளிகள்ல தான் சேர்க்கிறாங்க. கூடுதலாக ஒரு டியூஷன் வைக்கிறது கூட வழி இல்லாம வீட்டில உட்கார்ந்து சொல்லி கொடுக்கிறார்கள். ஒரு அரசு ஊழியனுடைய மீதி மத்த குடும்பங்கள் 1 கோடிக்கு மேலான குடும்பங்கள் எல்லாம் எப்படி எத்தனை எல்லாமே பிரச்சனை வந்து அரசு ஊழியரிடம் வருவதால் தான் நான் அதை பத்தி இல்ல. நீங்க முன்னெடுத்து செல்லும் தான் அந்த அலகாபாத் உயர்நீதிமன்றம். நீங்க என்ன பண்ணுங்க? மதுரை அனுஷா அரசு பள்ளிகளை அதிகமா உருவாக்க சொல்லுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அதிக நேரம் கொடுக்கிறேன். மதுரை அனுஷா. Sir, it's against violation of rights, sir. அந்த ஆர்டர் வந்து டோட்டலி வயலேஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா மதுரை ஹைகோர்ட்டில் ஏற்கனவே ட்ரன்கேட்டட் ஸ்கூல்ஸ்னு ஒரு இஷ்யூ வந்தது. அதில் எப்படின்னா 1 to 10th வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ரெகக்னைஸ் பண்ணால் மட்டும்தான் 11th 12th ப்ரைவேட் ஸ்கூல் வந்து பண்ண முடியும்னு சொன்னாங்க. பட் இப்போ ட்ரன்கேட்டட் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 1 to 10th வரைக்கும் அவங்க ஐசிஐசிஐ சிலபஸ் வச்சுக்குவாங்க, 11th 12th மட்டும் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வச்சுக்குவாங்க. அது வந்து மார்க் வேரியேஷனுக்காக நிறைய பேர் ஆப்ட் பண்ணாங்க. அப்போ ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கரெக்ட் தான், இதனால என்ன 1 to 10th வரைக்கும் ஐசிஐசிஐ சிலபஸில் படிச்சுட்டு மெட்ரிகுலேஷன் சிலபஸில் படிக்கிறதுக்கு தே ஆர் ஹேவிங் எவ்ரி ரைட். ஸோ வந்து இதை வந்து ரைட் டு எஜுகேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குங்கிற மாதிரி கவர்மெண்ட்டை சொன்னாங்க. அது எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐசிஐசி சிலபஸை வந்து தான் சூஸ் பண்ணணும், மெட்ரிகுலேஷன் சிலபஸை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஹைலி ஆர்பிட்ரரின்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் மதுரை ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சார், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாங்கங்கிறது வேறு, ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது வந்து ஒன்று தானே சார். அவங்க வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஸ். இத உரிமை மீறல் நீங்க பாக்குறீங்க. கோவை ஆஷா, உங்க வாதத்தை நான் எடுத்துக்கிறேன். கோவை ஆஷா. வணக்கம் சார்.
நம்ம வந்து சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 69 ஆண்டுகளாகியும் மறுபடியும் இப்ப இந்த மேடையில உட்கார்ந்து இதை வந்து நம்ம பேசிட்டு இருக்கதே ஒரு வேதனைக்குரிய விஷயம். முதலாவதாக ஏன்னா வந்து நம்ம சொல்றோம் நம்ம லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இருக்கோம் அப்படின்னு சொல்றோம், உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பிகஸ்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸில இருக்கோம். அங்க வந்து ஒரு படிப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் growthக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த அலகாபாத் நீதிமன்றம் சிங்கிள் பெஞ்ச் நீதிபதி வந்து ஒரு எதுக்காக அந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காரு அப்படின்னா, அது அப்பவானும் நம்ம வந்து உணர்ந்து அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக அல்லாம இந்த அரசு ஊழியர்களை தண்டிப்பதற்காக அல்ல. இப்ப இந்த தமிழ்நாட்டிலே எடுத்துக்கங்களேன், மது விலக்கு போராட்டம் எவ்வளவு பேரு சேர்ந்து ஒரு ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணி எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க. ஏன் தமிழ்நாட்டுல வந்து ஒரு கல்வி முறை வந்து சீரான கல்வி முறை, அதாவது ஃப்ரம் பிரைமரி அன்டில் +2 ஒரு சீரான சமச்சீர் கல்வின்னு சொல்றோம். சமச்சீர் கல்வி இருக்கிற பள்ளிகள்லயே பாத்தீங்கன்னா பிரைவேட்டைஸ்ட் பள்ளிகள்ல ஐசிஎஸ்சி சிலபஸ், சிபிஎஸ்இ சிலபஸ், அப்படி பலவிதமான சிலபஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இதை வந்து அரசாங்கம் வந்து பண்ணாலும் நம்மளும் ஆஸ் அ பப்ளிக் வந்து நம்மளும் வந்து நிறைய இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு, கண்டிப்பாக இது ஒரு திணிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, இது ஒரு என்ன சொல்றது ஒரு ஐ அவேக்கனிங்னு சொல்லலாம். இந்த நீதிபதியுடைய தீர்ப்பு நிச்சயமா கண்டிப்பா வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மதுவிலக்குக்கு எதிரான போராட்டங்கள் எல்லா இடத்திலும் நடந்துட்டு இருந்தது. அதை திசை மாற்றுகிறார் போல, மடை மாற்றுகிறார் போல வேறு பல போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இத்தனைக்கு மத்தியில் முக்கிய பிரச்சனைகள் கரைந்து போய்விடக் கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த தலைப்பு எடுத்திருக்கோம். ஆக ஊடகங்கள் இந்த வேலைகளை செய்கின்றன, தனியார் அமைப்புகள் செய்கின்றன, அரசு ஊழியர்களும் செய்யத்தான் செய்றீங்க. ஆனால் இதை ஒரு கட்டளையாக எடுத்துக்காம ஒரு தார்மீக அடிப்படையில், ஆமா நம்ம அரசாங்கத்தில் ஊழியர்களாக இருக்கோம், மற்றவர்கள் நம்மிடம் பல வேலைகளை வாங்கிக்கிறாங்க, நீங்களாம் அரசு ஊழியர்கள் சொல்லலாம், சேவகர்கள் கூட நீங்க சொல்லிக்கிறீங்க. அந்த சேவகர்கள் முதல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காகவாது தார்மீக அடிப்படையில் இதை சரி ஏற்றுக்க கூடாதாங்கிறது அவங்களுடைய வேண்டுகோளா இருக்கு. சார் வணக்கம். அரசு பள்ளிக்கூடத்துல என்னென்ன சலுகை எல்லாம் அரசாங்கம் கொடுக்கிறதோ அதை காட்டிலும் தனியார் பள்ளிக்கூடத்திற்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளை இந்த அரசு எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுகிறதோ, எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்துகிறதோ, அதே போல அரசு பள்ளிக்கூடத்தின் மீது அரசாங்கம் ஏன் கவனம் செலுத்தவில்லை? ஏன் அதோடைய பார்வை அதன் மீது விழுப்படவில்லை முழுமையாக? ஒரு மாணவன் தனியார் பள்ளியுடைய மாணவன் இறந்து போகிறான்றத பிளாஸ் பண்ணும் போது, ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இடிந்து தரமாட்டாம் போது, அந்த பள்ளிக்கூடம் 2 மாணவர்கள் செத்துகிறார்கள், இறந்து போறார்கள் என்ற செய்தி வரும்போது அந்த கவனத்தை அதிகமாக அரசாங்கம் எடுத்துக்கொள்வதில்லை. மத்திய அரசுடைய நிதியும் மாநில அரசுடைய நிதியும் சட்டமன்ற உறுப்பினர் நிதி எல்லாம் பார்த்தோமானால் எதுக்கோ போகிறதே, பள்ளி கட்டடத்திற்கு அதிகமாக போகவில்லை. அப்படி போகாம இருக்கப்படனால தான் தனியாருடைய பள்ளி கட்டணம் பல மடங்கு இருக்கு, அருமையாக இருக்கிறது. அரசு அங்க ஆசிரியர்கள் தனியார் பள்ளியில சூப்பரா சொல்லி கொடுக்கறாங்க, எல்லா வசதிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு காழ்ப்புணர்ச்சி உருவாகிறது. என் பக்கத்து வீட்டுல ஒரு பையன், அரசாங்க ஊழியருடைய பையன், 40,000 சம்பளம் வாங்கக்கூடிய அந்த மாணவன் தனியார் பள்ளியில் படிக்கும்போது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதே ஊர்ல அதே கிராமத்துல ஒரு ஏழ்மையான வீட்டு பையன், ஆகா அப்பாப்பா என்னுடைய ஃப்ரெண்டு அந்த ஸ்கூல்ல படிக்கிறான்ப்பா, என்னையும் அந்த பள்ளிக்கூடத்தை சேர்த்து விடுங்கப்பான்ற ஒரு ஆசையும் ஆர்வம் வரும்போது இவனால எப்படி சார் சேர்க்க முடியும்? அதுக்கு யாரு காரணம்? முழுமையா அரசாங்கம் தான் காரணம். அரசு பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை அரசாங்கம் அதிகமா கவனம் எடுத்துக்கொண்டு தனியார் பள்ளிக்கு செயல்படுத்தக்கூடிய கவனங்களை இங்க திசை திருப்பினா இந்த சட்டம் என்பது சாத்தியம் என்பதுதான் நிச்சயம் என்று சொல்லி கேட்கலாம். திரு கஜேந்திர பாபு, தமிழகத்தின் நிலைமை என்ன? தமிழகத்தின் நிலைமை வந்துங்க, அரசு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது உண்மையிலேயே ஒட்டுமொத்தமான அரசு பள்ளிகளுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அல்ல. திட்டமிட்டு இங்க அரசு வந்து தனியார் பள்ளிகளை வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கு. இப்போ கூட இந்த ஆர்டி ஆக்ட்ல எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பிரைவேட் ஸ்கூல்ஸ் கேட்குறாங்க. பதட்டப்பட்டு அரசாங்கம் வந்து ஒரு ஜிஓ போட்டு 90 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து தனியார் பள்ளிக்கு கொடுக்க போட்டாங்க. அப்போ நாம் என்ன எழுப்பணும்னா, அரசு ஒரு குழந்தைக்கு எவ்வளவு செலவு செய்கிறது என்ற கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த ஃபிகரை அரைவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆனால் அதையெல்லாம் மீறி இப்போ முதலமைச்சர் கொடுத்திருக்கிற அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அந்த பணத்தை கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு இப்போ பிரதமருக்கு கொடுத்த அறிக்கையில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி கொடுத்து முடிச்சிங்க? இப்படி ஒரு கேள்வி எழுப்பி இருக்கும் பொழுது அந்த கேள்விக்கு விடையே சொல்லாமல் நீங்கள் எப்படி வந்து கொடுத்து முடிச்சிங்க? அப்போ தனியாருக்கு பணத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் முனைப்பு காட்டக்கூடிய இந்த அரசு
அரசு பள்ளிகள்ல காவலர்கள் இல்லாதது, அரசு பள்ளிகள்ல துப்புரவு தொழிலாளிகள் இல்லாதது, அரசு பள்ளிகள்ல பல வகையான கட்டமைப்பு வசதிகள் இல்லாமலே மிகச்சிறந்த மாணவர்கள் உருவாகி கொண்டிருக்கும் பொழுது, கல்வியல் செயல்பாடு இருக்கும் பொழுது, அங்கே வகுப்புக்கு ஒரு ஆசிரியரும் பாடத்துக்கு ஒரு ஆசிரியரும் கொடுத்தால் ஏன் இந்த பள்ளிகள் வலுவாகாது? அப்போ நிதியை என்பது ஒதுக்கும் பொழுது அந்த நிதி எதற்கு போகிறது? வெறும் இலவசங்கள் என்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்த கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டிய அரசு இந்த தீர்ப்பை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு அரசு தரப்பில் ஒரு விவாதத்திற்குரிய ஒரு விஷயமாக, அரசனுடைய கொள்கை முடிவை வகுக்கக்கூடிய விஷயமாக, அங்க இல்லுஸ்ட்ரேட்டிவ் தான் சொல்லியிருக்காரே தவிர தண்டனை கொடுக்கணும்னு சொல்லல. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு தான் தீர்ப்பு சொல்லியிருக்கார். அரசு ஊழியர்கள் பணத்தை கட்டணும்னு சொல்றது அது அல்ல நோக்கம். ராமமூர்த்தி கமிஷன், ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிஷன் என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டா, நீங்கள் தனியார் பள்ளிகளுக்கு ஊக்கம் கொடுப்பீர்களோ அல்லது கட்டுப்படுத்துவீர்களோ, எய்தர் இன்சென்டிவ் ஆர் டிஸ்இன்சென்டிவ் அப்படின்ற வார்த்தையை ராமமூர்த்தி கமிஷன் பயன்படுத்தியது. அப்போ ரெண்டு எதையாவது செஞ்சு அரசு பள்ளிகளை வலுப்படுத்துங்க, எல்லா பள்ளிகளும் பொது பள்ளியா மாத்துங்க அப்படின்னு சொல்லி தான் ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிஷன் தன்னுடைய பரிந்துரையில சொன்னாங்க. அப்ப இந்த தீர்ப்பை கூட நாம எப்படி பார்க்கணும்? நீங்க இன்சென்டிவோ டிஸ்இன்சென்டிவ், ஒருத்தருக்கு சலுகை காட்டுறீங்க, ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் வரவேற்று இருப்போம்ல. ஒரு குழந்தைய அரசு பள்ளியில சேர்த்தா ஒரு இன்கிரிமெண்ட் கொடுங்க, ஒரு ப்ரொமோஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்தா நிச்சயமா நம்ம வரவேற்றிருப்போம். அல்ல நெகட்டிவா ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் வந்துருச்சு, அவங்க ஃபைன் கட்ட வைங்க சொன்ன உடனே நாம என்ன நினைக்கிறோம்? அது எப்படி? அது ஒரு உரிமை பீரியட் இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம். அந்த தீர்ப்பு இறுதியான தீர்ப்பே அல்ல, இது ஒரு விவாதத்தை தூண்டக்கூடிய தீர்ப்பு. எனவே தமிழக சூழலில் அதற்கான கட்டமைப்பு, அரசு பள்ளிகளுடைய கட்டமைப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. கட்டமைப்பை சரி செய்யாம இன்சென்டிவ் கொடுத்தாலும் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இன்சென்டிவ்ன்றது ஒரு தூண்டுதல் தான். கட்டமைப்பை செய்யாமல் யாருமே சேர்க்க மாட்டாங்க, கட்டமைப்பை வலுப்படுத்தாமல் யாருமே சேர்க்க மாட்டாங்க. பள்ளிகளை தரம் உயர்த்த அரசுக்கு நோக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. தொடர்ந்து பேசலாம். சுந்தரக்கனி, நெல்லை அரங்கிலிருந்து உங்க வாதம் என்ன? இந்த உரிமை நம்மளுடைய கல்வி அரசு பள்ளிகளில் அனைத்து அரசு ஊழியர்களுடைய குழந்தைகள் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிற ஒரு உரிமை நான் வரவேற்கிறேன். என்ன அப்படின்னா, இது கலக்கம் உருவாயிருக்கு. யாருக்கு கலக்கம் உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கோ அல்லது தனியார் பள்ளி நடத்தக்கூடிய உரிமையாளர்களுக்கோ தான் இந்த கலக்கம் இருக்கு. மற்றபடி சாதாரண ஒரு குடிமகனுக்கோ அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய யாருக்கோ இந்த கலக்கம் இல்லை. இதுக்கு அரசு ஊழியர்கள் தார்மீக பொறுப்பு ஏத்துக்கிறாங்களா இல்ல அரசு தார்மீக பொறுப்பு எடுக்குதா? இந்த நிலை வருவதற்கு காரணம் என்ன? ஆக தமிழ்ச்செல்வி, இப்ப கட்டுப்பாடுன்ற பேச்சு இல்ல, அது தண்டனை கூட நீங்க வச்சுக்க வேண்டாம்னு சொல்றேன். தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு சொல்றாங்களே, அதுவாவது அரசு ஊழியர்களுக்கு இருக்கணுமா வேண்டாம்? அதாவது அரசு ஊழியர்கள் எல்லோருமே குழந்தைங்களை கொண்டு போய் தனியார் பள்ளியில சேர்த்துட்டாங்கன்ற ஒரு முடிவெடுத்து எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. அது இல்லைங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன், அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இருந்தா அந்த நீதிபதி ஏன் அப்படி ஒரு உத்தரவு கொடுக்க போறாரு? அந்த உத்தரவு அவர் கொடுத்திருக்காருன்னு சொன்னாக்கா அது அவரை தான் கேட்கணும். அவர் என்னென்ன நினைச்சாரு, என்ன பேசினார். திருப்பி நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, ஒரு அரசு பள்ளியில் தன்னுடைய குழந்தைகளை சேர்ப்பது என்பது தண்டனை அல்ல. அரசு பள்ளிகளாகத்தான் எல்லாம் இருக்கணும்ன்றதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இதைதான் கடுமையாக அரசு ஊழியர் இயக்கங்களும் ஆசிரியர் இயக்கங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அரசு பள்ளிகளிலே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அரசு துறைகளிலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அரசு துறைகளை பலப்படுத்துங்கள், கட்டமைப்பை பலப்படுத்துங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தனியார் மயத்தை ஊக்குவித்து தனியாரை லாபம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக கல்வித்துறையெல்லாம் மாற்றி வைத்துவிட்டு இதை ஏதோ அரசு ஊழியர்கள் செய்தது போல நினைத்து கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக தனியார் பள்ளிகளிலே படிக்க வைக்க வேண்டிய இதிலெல்லாம் படிக்க வைக்கும் பொழுது நீங்க கொண்டு போய் சேருங்கன்னு சொல்றதுல ஒரு தப்பும் கிடையாது. சேருங்க, அது அட்வொகேட் பண்றார். ஆனால் எதனால் இந்த நிலை ஏற்படுது? யாராவது இந்த சமூகத்திலே ஒரு அரசு துறை என்றால் அது மக்களுக்கான துறை அப்படின்னு பாராட்டி பேசுறது இல்லை. ஒரு அரசு ஊழியன் செய்யக்கூடிய பணியிலே பல பேருடைய பணிகள் சிறப்பாக இருக்கு, சில பேருடைய பணிகளிலே குறைகள் இருக்கலாம். ஆனா அரசு ஊழியர்கள் ஒரு சிறப்பான பணி செய்கிறார்கள் என்று பாராட்டுவது கிடையாது. ஆசிரியர்கள் ஒரு 100 குழந்தைகளை வைத்துக்கொண்டு எந்த வசதியும் இல்லாம ஒரு இருட்டறையில தொண்டை தண்ணி போக அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கறாங்க என்று பாராட்டுவது கிடையாது. அரசு துறைகள் என்றாலே, அரசு துறைகளிலே வேலை செய்பவர்கள் என்றாலே, அந்த பாராட்டுவதற்கு ஒட்டுமொத்தமா யார்ட்டையாவது பதில் கேட்கலாம்னா இந்த ரெண்டு பேர்ல யார்ட்ட கேட்கலாம்? மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிப்பதற்காக கிளம்பி இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கும் வரை அரசு சார்ந்த எதுவாக இருந்தாலும் மக்கள் கிட்ட போக அஞ்சுவாங்க. அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி கொண்டு போய் தனியார் பள்ளிகளில சேர்ப்பதெல்லாம் கிடையாது. நீங்க இதுக்கு ஒரு நல்ல எங்க மேல மட்டும் சுமத்தாதீங்கன்றது அவங்களுடைய, எல்லோருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. அரசு பள்ளிகளை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, இது இங்க கல்வி சூழல் சரியில்லை,
அதை சரிப்படுத்துறதுக்கு முதல் கட்டமாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு இந்த விவாதம் வந்து இந்த பொது பள்ளிகள் இந்த அரசு பள்ளிகள் வந்து தரம் மிக்கதாக மாற்றப்படும் போது இப்ப இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, எங்க குழந்தைகள் பள்ளிக்கடை ஆக்கப்படும், அந்த வார்த்தையே வராது இல்லைங்களா, நல்ல சூழல் ஏற்படும். இன்னைக்கு வந்து கல்யாணத்துல வந்து போராட வாங்கன்றதான் இதனுடைய உள்ள பொதிந்திருக்கிற உண்மை. நீங்க வந்தீங்கன்னா போராடுவீங்க உங்க பிள்ளைகளுக்காக, போராட வாங்க. ஆமா ஆமா, அது என்னன்னா அவங்க தான் ஃபோர்ஸா போராடுவாங்க, உள்ளர இருந்து கோரிக்கைகள் எல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இன்னைக்கு பெற்றோர்கள் குறைவாக இருக்கிறார்கள். இன்னைக்கு அரசு பள்ளியில் அந்த பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து மிக குறைவாக இருக்கிறார்கள் கேள்வி கேட்கக்கூடிய. அப்ப கேள்வி கேட்கக்கூடியவர்களை அதிகமாக இந்த சென்ற கல்வி ஆண்டுல பார்த்தீங்கன்னா 2014-15 வந்து 17,731 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல திட்டங்களுக்காக மட்டும் 3,690 கோடி. அதுல வந்து அந்த மானிய கோரிக்கைகள், கல்வி மானிய கோரிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில் வைக்கும்போது 100% கழிப்பறை வசதி அனைத்து பள்ளிகளுக்கும் செய்து முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை வந்து முறையாக அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்களா அப்படின்னாக்கா கேள்விக்குறியாக இருக்காங்க. வந்து கழிப்பறை இருக்கும் ஆனா தண்ணி வசதி இல்லாம இருக்குது. இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் துப்புரவு தொழிலாளிகள் இல்ல. இந்த மாதிரியான துப்புரவு தொழிலாளர்கள் போடாமலே அங்க ஒரு கழிப்பறை கட்டியாச்சு, அப்ப தண்ணி வசதி இல்ல. இந்த மாதிரியான அடிப்படை வசதிகளை ஆனால் அவர்கள் செய்து கொடுத்ததற்காக 3,290 கோடி ரூபாய் சென்ற ஆண்டு மட்டும் செலவு செய்திருக்கிறார். அப்ப அந்த பணம் எங்கே போயிருக்கிறது? அப்ப அந்த இதுல வந்து ஊழல் நடந்திருக்கிறது. இதுல முக்கியமாக ஒரு பக்கம் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, அந்த நிதிக்கான வேலைகள் நடந்திருக்கிறதா அப்படின்னாக்கா நடக்கல. அப்ப அந்த இதுல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை. மீண்டும் இது அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவே நம்ம பார்க்க முடியாது. பெற்றோர்களின் கேள்வி எழுப்பலில் தான் இதற்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும். அந்த பெற்றோர்களில் அரசு ஊழியர்களும் அடக்கம். தார்மீக நெறிப்படி அவர்கள் முன்னால் நிற்கலாமோ என்பதாக ஒரு கருத்து. அரசு ஊழியர்களிலே முதலாவதாக அரசு பள்ளி மத்திய அரசு ஊழியர்களின் மகா கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல உறுப்பினரா இருக்கக்கூடிய திருவான்மையூர்ல வீடு வச்சுக்கிட்டு இருக்கிற பழனியாண்டி என்ற ஒரு கெசரட் ஆபீசர் சென்னையில இப்ப சமீபத்துல அவருடைய குழந்தைகளை பக்கத்துல கூட பால்வாடிக்கு அனுப்பிட்டு இருக்கிறார். எனவே அரசு ஊழியர்கள் மொத்தமாக அவர்களோட பிள்ளைகளை கொண்டு போயிட்டு தனியார் பள்ளிகளை தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க என்று யாரும் இங்க அவர்கள் பலியாடுகள் அல்ல, பெருமைக்குரியவர்கள். நிச்சயமாக அரசு ஊழியர்கள் பெருமைக்குரியவர்கள், அவர்கள் செய்யும் பணி போற்றப்பட வேண்டும். மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.